ஹலோ கைஸ், குட் ஈவினிங். இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிஎஸ்டபிள்யூ உடைய ஒரு ப்ரீமியமான ஒரு செட்டப் வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி தரப்படும். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிஎஸ்டபிள்யூன்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஒரு கோயில். சரியா? இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இதில் பாருங்கள், இந்த பிஎஸ்டபிள்யூ வந்து எங்களுக்கு ஒரு டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன் பாருங்கள். டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன் ஒன்று எங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ணிட்டு வருது. சரியா? இப்போ இந்த டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன் சொல்கிறது வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். சரியா? ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். இப்போ வந்து நாங்கள் எஸ்எம்சி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ரெண்டையும் வச்சு தான் இன்றைக்குள்ளே வீடியோ இருக்கும். சரியா? இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு மார்க்கெட் வந்து கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கிற இடம் வந்து 0.0245 அங்கே தான் கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்குது. சரியா? இப்போ வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து பார்க்கிறோம் எங்களுக்கு வந்து ஐசிடி கான்செப்ட் படி. சரி, ஐசிடி கான்செப்ட் படி PO3 படி மார்க்கெட் வந்து அக்யூமிலேஷன் ஃபேஸில் இருந்துச்சு. சரி, அக்யூமிலேஷன் ஃபேஸில் இருந்துட்டு இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்குது மேனிப்புலேஷன் ஃபேஸில். சரி, இப்போ மேனிப்புலேட் பண்ணணும். சரி, அந்த மேனிப்புலேஷன் ஃபேஸ் வந்து எகின்ட்ட வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று. சரியா? ஒன்று மார்க்கெட் அங்கேருந்து 0.175 இங்கே வரைக்கும் வந்து லிக்யூடிட்டியை ஸ்வைப் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகிடும். சரியா? அப்போ இது வந்து நாங்கள் சொல்கிறது இன்டியூஸ்மெண்ட், ஐடிஎம்னு சொல்கிறது. இந்த இன்டியூஸ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து அங்கேருந்து இப்போ கரண்ட்டாக இருக்குது தானே பிளேஸ், அங்கே இருந்து கீழே வந்து இந்த ட்ரேட் ஓபி. சரியா? இந்த ட்ரேட் ஓபியில் வந்து மிடிகேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்விங் லோ இருக்குது தானே, இந்த ஸ்விங் லோவில் வந்து லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகிடும். சரியா? அப்போ இங்கிட்ட வந்து எங்களுக்கு இருக்கிற இந்த ரெண்டே சினாரியோ தான். வெயிட் பண்ணுங்க. ஒன்று வந்து இந்த ஐடிஎம்ஐ கலெக்ட் பண்ணிட்டு மேலே போகிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஐடிஎம்ஐ கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகிடும். ஐடிஎம்மில் வந்து லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கேருந்து கீழே வந்து இந்த ஸ்விங் லோவில் வந்து ஸ்வைப் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகிடும். சரியா? அப்போ நாங்கள் இந்த மேனிப்புலேஷன் ஃபேஸ் எந்த அளவுக்கு வரும்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வந்து எங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணணும் இந்த ஐடிஎம் வரைக்கும் வரும். ஐடிஎம் வரைக்கும் வந்துட்டு அங்கே இருந்து மார்க்கெட் மேலே போக்கொள்ள இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் இருக்குது தானே. இப்போ பாருங்கள், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுக்குள்ளுக்கு மார்க்கெட் வரும். சரியா? அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுக்குள்ளே வந்து நாங்கள் இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்க்குறோம்னு சொன்னால், சரியா, ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்க்குறோம்னு சொன்னால் இந்த டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன் இருக்குது தானே. அப்போ இந்த டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் ஒன்று தரும். சரியா? பிரேக் அவுட் ஒன்று தந்து அடுத்தது எங்கே வரைக்கும் போகும்னு சொன்னால் எங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு இந்த ஐடிஎம்ஐ கலெக்ட் பண்ணணும். ஐடிஎம்ஐ கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து எங்கே வரைக்கும் போகும்னு சொன்னால் எங்களுடைய ஸ்விங் ஹை வரைக்கும் மார்க்கெட்டை கொண்டு போகும். சரியா? 0.0611 இந்த ஸ்விங் ஹை வரைக்கும் மார்க்கெட்டை கொண்டு போகும். சரியா? அப்போ எங்களுக்கு வந்து இங்கிட்ட எங்கே வச்சு எங்களுக்கு என்ட்ரி எடுக்கலும், என்ட்ரி ஒன்று எங்கே வச்சு ப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த செட்டப் பார்த்தோன்னு சொன்னால் ஸ்பாட் ஹோல்டர்ஸ்க்கு ஆன செட்டப் தான் இதனால் தரது. என்ன சொன்னால் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடர்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்போ இன்ட்டு என்ட்ரியை போட்டாங்கன்னு வைங்க. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடர்ஸ் என்ட்ரியை போட்டாங்கன்னு சொன்னால் சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களோட ஸ்டாப் லாஸ் பட்டுரும். ஆனால் ஸ்பாட் ட்ரேடர்ஸுக்கு வந்து படிக்கும். ஸ்பாட் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்காமல் ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து DCA டாலர் காஸ்ட் ஆவரேஜிங்கில் வந்து உங்களுக்கு டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் பண்ணி உங்களுக்கு வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபியூச்சர்ஸ் ட்ரேடர்ஸுக்கும் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் பண்ணிடும். பட் அவங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து கூட இருக்கணும். சரியா? அப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு எங்கிட்ட பை பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பை வந்து 0.0175 இந்த ஐடிஎம் இருக்குது தானே, இங்கிட்ட வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் பையை ப்ளேஸ் பண்ணிடும். ஃபஸ்ட்டுக்கு பை பண்ணிவிட்டு அண்ட் உங்களுடைய டார்கெட் எந்த லெவலுக்கு இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடும் 75. இங்கிருந்து உங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடும். இந்த
ஸ்விங் ஹை வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிடும். சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சேஃபஸ்டான இது வந்து நீங்கள் இந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் வரும். ஆனால் அதுக்கு டைம் ஒன்று எடுக்கும். இல்லை எனக்கு வந்து அவசரமாக வேணும் ப்ரோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சேஃபஸ்டான டார்கெட் ஒன்று வைக்கணும். ஒரு 50% வரைக்கும் உங்களுக்கு சேஃபஸ்டான டார்கெட் ஒன்று வைக்கணும். 0.0264 வரைக்கும் உங்களுக்கு சேஃபஸ்டான டார்கெட் ஒன்று வைக்கணும் 50% மாதிரி. சரியா? உங்களுக்கு வந்து அப்படி இல்லை இப்போ இங்கிட்ட நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க, அதுக்கு பிறகு மார்க்கெட் கீழே வருது, இங்கே ஸ்விங் லோக்கு வருதுன்னு சொன்னால் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த ஸ்விங் லோவில் வச்சு நீங்கள் திருப்பி நீங்கள் எந்த அளவுக்கு வாங்கினீங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட $100 இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் $50 இங்கிட்ட வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் திருப்பி இங்கிட்ட இன்னொருக்கா வாங்குங்க. இப்போ இன்னொருக்கா வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜும் ஆகும். சரியா? இப்போ அங்கே இருந்து மார்க்கெட் வந்து மேலே போக ஸ்டார்ட் ஆகக்குள்ள உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இன்னும் கூடையாக வரக்கூடிய சான்சஸ் வரும். ப்ராஃபிட் வந்து இன்னும் கூடையாக வரும். சரியா? உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரேடிங் அனலைசிங் ஒரு பர்ஃபெக்டான அனலைசிங் பண்ணி நீங்களும் தனியாக ஓனாக ட்ரேட் பண்ணணும்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் எஸ்எம்சியோட சேர்த்து. சரியா? நீங்களும் இதை மாதிரி படித்து இந்த மாதிரி நீங்களும் ட்ரேட் பண்ண விரும்பினீங்கன்னு சொன்னால் எங்களுடைய நம்பரை வந்து உங்களுக்கு நான் கீழே தரேன். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ.